நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு சார்பில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்தியாவிடம் போதுமான பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பு இருப்பதாகவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுக்கு சுமார் 26 கோடி டன் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் திறன் இந்தியாவிடம் இருப்பதாகவும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்த உயர்வும் ஏற்படவில்லை என்பதையும் மக்களுக்கு தெரிவிக்க விரும்புவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதோடு போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் சிஎன்ஜியும் 100% நுகர்வோருக்கு கிடைக்கச் செய்யப்படுவதாகவும் கடந்த 25 நாட்களில் 2.5 லட்சம் புதிய பிஎன்ஜி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்பிஜி சிலிண்டர்களை பொறுத்தவரை எந்த ஒரு விநியோகஸ்தரிடமும் பற்றாக்குறை இல்லை என்றும் மாற்று எரிபொருளாக இந்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மண்ணெண்ணெயை கூடுதல் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் சுமார் 2700 சோதனைகள் நடத்தப்பட்டு சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்ததாக 2000 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.